வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, அவங்களுக்கு அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜூன்லங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து அடைந்து அதனால உங்களுக்கு பயன் வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் 2025 பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முப்பெரும் பயிற்சி நடந்து முடிவாகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே மார்ச் 29, 2025 சனி பயிற்சி ஆகிறது. அதுவும் ஒரு அருமையான பயிற்சியாக மிதுனராசிக்காரருக்கு உண்டு. ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல், ஏன்னா குரு 12ஆம் இடத்திலேயே இருந்து மே 14ஆம் தேதி குரு ராசிக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு நல்ல தினமான ஒரு மைண்டு, ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள், இதுவரை ஒரு எண்ணங்கள் அலைப்பாய் கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு உண்மையில நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி ஜெயிக்கலாம், நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம், அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுபகிரகமாகிய குருவே ராசிக்குள்ள வந்து ஜாதகருக்கு கொடுத்து, அந்த எண்ணத்தை கொடுத்து, அந்த தெளிவை கொடுத்து, நல்வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு வந்து ராசிக்குள்ளேயே வருவது, ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே அந்த குரு உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம். அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை 10ஆம் இடத்துல இருந்த ராகு, 4ஆம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம், வேலை விஷயத்துல பல முயற்சிகள், எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ 9ஆம் இடத்துக்கு ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேது வருவது நல்ல ஒரு மாற்றம் தான். 9ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை பெறுவதும் அருமையான விஷயம். ஸோ இது மாதிரி அமைப்புகள் வந்து கோச்சாரத்துல ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய, இதுவரை ஏனோ தானண்டு இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, உண்மையில கொஞ்சம் உத்வேகத்தோட, ஒரு மென்டல் கிளாரிட்டியோட, ஒரு ஆம்பிஷனோட, ஒரு இதுவரை நாம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம், உண்மையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பா செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கு எல்லாமே கொஞ்சம் சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கோச்சார் அமைப்புல மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து அது மூலமாக இந்த 2 வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்திலேயே வந்து மாதம் ஸ்டார்டிங்ல மிதுனத்துல இருக்கு, மேஷத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல வந்து இருக்கிறது தவறு இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார். ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம். அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம், அதாவது கடைசி வாரம் வந்து மிதுனத்துக்கே வரார், ராசிக்குள்ளே வரார். இந்த 3மே ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை. அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம். அதே சமயத்துல ராஜோகாதிபதி சுக்கிரனும் பாத்தீங்கன்னா மேஷத்திலே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் வந்து ரிஷபத்துக்கு வர்றாரு, அதுவும் அற்புதம். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து கடகத்துல நீச்சமா இருந்து மாதத்தின் 2வது வாரமே வந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு, நட்பு வீட்டுக்கு, சிம்மத்துக்கு மாறுறாரு, அதுவும் நல்ல விஷயம். ஸோ சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை. சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் ஒரு ஜூன் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்த சூரியன் மிதுனத்துக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே வரார், குருவோட சேர்றார். புதனும் அங்க மாதத்தின் இறுதியில சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்கள் போன ஒரு இடமாக செய்த விரயங்கள், போன வருஷம் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிகளுக்கு விரயமோ விரயம். ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருந்து 6, 8 பார்த்து கடன் தொல்லை, விரயங்கள், ஈஸியா கடனை பெற்று, எதிர்பார்க்காத கடனை பெற்று அதை எப்படி அடைக்க போறோம்னு தெரியாம இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்கள், குடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய சிக்கல்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி, முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி, அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மாதிரி உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, வழியை கொடுக்கக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் 2025 மிதுன ராசிக்காரனுக்கு வருகிறது. மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது, என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும்,
இதுதான் நமக்கு உகந்தது, இதுதான் ஹையர் ஸ்டடீஸ்ல நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு 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 எண்ண ஓட்டங்களும் அது மாதிரிங்கிற ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. கலைத்துறையில ஐடி துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் மாதமாக ஜூன் 2025 வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி ருணச்சத்ரு பாவாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்து சில கடன் தொல்லைகள், சில பிரச்சனைகள்லாம் மாதத்தின் முதல் வாரம் வரை கொடுத்தது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு மாறுறது நல்லது. ஸோ கொஞ்சம் அரசியல் விஷயங்கள், லாபங்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகமும் நன்றாக இருக்கிறது. மாத கிரகமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரம் பெற்றிருக்கிறதுனால, ராசி அதிபதியே ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால, சனி செவ்வாயோட தாக்கத்தில் இல்லாதனால பாத்தீங்கன்னா இதுவரை கடந்த 4-5 மாசமாக இந்த ஜனவரி 2025 நியூ இயர்ல இருந்தே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள், பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியா நீங்கி அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி பண விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, கடன் அடைத்தல் விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நல விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டா ஜென்ம குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து. ஏன்னா சனி ஜென்மத்துக்குள்ள வரும்பொழுது ஜென்ம சனியாக வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் படுத்துமே ஒழிய, டெசிஷன் மேக்கிங்ல சில பிரச்சனைகளை கொடுக்குமே ஒழிய, மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள வரும் பொழுது நல்ல எண்ணங்களையும் ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் செட்டும், இதுவரை நம்ம செய்த தவறுகளை வந்து அப்படியே ஒரு புகைப்படம் மாதிரி போட்டு காமித்து இப்ப எப்படி நம்ம மீண்டு அதுல இருந்து வர முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ஜாதகரை வந்து தூக்கி விடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது நம்ம வந்து மிதுன ராசிக்கு பார்க்கணுமே ஒழிய, இது எந்த விதத்திலையும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை. குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குரு வந்து ராசிக்குள்ள வந்து 7ஆம் வீட்டை பார்த்து தன் வீட்டை தன்னை பார்த்து உடனே கல்யாணம் நடக்கிறது, பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்து நடக்குது, காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள், கல்யாணமாக முடியக்கூடிய விஷயங்கள், குழந்தை பேரு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேரு வருது. ஏன்னா 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு பாருங்க. இது மாதிரி நல்ல பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஜூன் 2025 குறிப்பா அடுத்த வாழ்க்கையில உயரக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான் ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்துல எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசை என்ன தசை நடந்துட்டு இருக்குது, என்ன புக்தி நடந்துட்டு இருக்குது, அதோட கோச்சார அமைப்புகள்லாம் நம்ம சொன்னதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகுது, அடுத்த 1-2 வருடங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து அதுக்கு தக்க நம்மளுடைய முடிவுகளை எடுக்குமே ஆனால் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா பயன் பெற முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.